நீங்க முக்கியமான விஷயமா போன்ல பேசிட்டு இருக்காரு. பார்க்கிங் பக்கத்து பில்டிங்ல தான் இருக்கு. ஹே ஹாய் ப்ரோ. ப்ரோ இவர் விட்டுருவாரு. பாண்டி பாத்துக்கோ. அவன் நம்ம கிட்ட வேலை பாக்குறவன். மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. இவங்க என்கிட்ட வேலை செய்யற பசங்க. சோழன் ஃபேமிலியை கேவலப்படுத்துகிற வேலையை கமுக்கம்மா நிலாவோட அப்பனும் அண்ணனும் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னா பாண்டி மண்டபத்து வெளியே நிற்கும் போது அங்கே வர நிலாவோட அண்ணன், இங்கே வாங்க பாண்டி, இங்கே வர வண்டியெல்லாம் பார்க்கிங் இடம் பத்தாது, பக்கத்தில் பார்க்கிங் இருக்குது, வண்டியெல்லாம் கொண்டு விட்டு வந்துருக்குன்னு சொல்லி பார்க்கிங் வேலையை கொடுத்து அசிங்கப்படுத்துறான். சேரனோட அத்தை வர்றாங்க. அத்தையை இன்ட்ரோஸ் பண்ணிருக்கா. நிலா அப்பாவோட போகும்போது அவன் பிஸியாக இருக்க மாதிரி கண்டுக்காமல் போயிடுறான். அப்புறம் என்ன பண்ணுறான், கொஞ்சம் வாங்க வர்றவங்களாம் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்துகிற மாதிரி சேரனுக்கு ஒரு வேலையை கொடுத்துறாரு. அதுக்கப்புறமா அங்கே வர சொந்தக்காரங்க எங்கள் மாப்பிள்ளை வீட்டில் ஆளை காணுன்னு கேட்கும்போது நிலோட அப்பா என்ன பண்ணுறாரு, பல்லவனை காமிச்சு அவங்கெல்லாம் வேலை செய்கிறவங்க மாப்பிள்ளை சொந்தக்காரங்களாம் உள்ளே இருக்காங்க, அவங்களாம் என்னோட வேலைக்காரங்கன்னு சொல்லி ரொம்ப கேவலப்படுத்துகிறார். இதை பார்த்து நம்ம பல்லவனோட முகமே மாறி போயிடுது. இப்படி சோழனோட ஃபேமிலியை பிளான் பண்ணி அசிங்கப்படுத்துகிற விஷயம் நிலாவுக்கு தெரிய வரும்போது நேராக அவங்க அப்பனையும் அண்ணனையும் வாங்கன்னு வாங்க போகிறா. இந்த வாட்டி அவங்க அம்மாவை சேர்த்து கிழிக்க போகிறா. இதுக்கு தான் என்னை அங்கேருந்து ரிசப்ஷன் கூப்பிட்டு வந்தீங்களா, இந்த மண்ணாங்கட்டியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இங்கேருந்து போகிற ரிசப்ஷன் ஒன்றும் சொல்லி மொத்த குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா அந்த இடத்துல பதில் அசிங்கப்படுத்திட்டு நிலா கிளம்ப போகிறா. இந்த ரிசப்ஷனும் நடக்க போகிறதில்ல.